ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா தி மார்வல்ஸ். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா பிரே லார்சன், இமான் வெல்லானி மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நியா டக்கோஸ்டா. அவங்க தான் இந்த படத்தை எகிருக்காங்க. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஆசா தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தேஜா சஜா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அமிர்தா ஐயர் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பிரசாந்த் வர்மா அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா ZEE5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி தாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி கேரளா ஸ்டோரி. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சித்தி தனி, அதா சர்மா, யுகிதா பிகானி மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் என்ன சுதீப் தோசன் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா ZEE5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா ஜெயின் நடிச்சிருக்காங்க. எமி ஜாக்சன் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா AL விஜய் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஷினை மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.